மதுரை திருப்பரங்குன்றம் கோவில் முன்பாக தடையை மீறி இந்து முன்னணியின போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை பழங்கானந்தம் பகுதியில் இந்து முன்னணி அமைப்பினர் போராட்டம் நடத்த அனுமதியானது வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது திருப்பரங்குன்றம் பகுதியில் இந்து முன்னணி அமைப்பினர் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது குறித்தான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செயலர் பாலமுருகன் வழங்க நாம் கேட்கலாம். பாலமுருகன், திருப்பரங்குன்றம் பகுதியில் போராட்டம் நடத்த நீதிமன்றம் அனுமதி வழங்காத நிலையில இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்தான கள விவரங்கள் என்ன? திருப்பரங்குன்றம் மலைவாழத்தில் இந்து அமைப்பினர் மற்றும் அதன் ஆதரவு அமைப்பினர் இன்று கோவில் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்த நிலையில் இஸ்லாமியர்கள் மற்றும் இந்துக்களுக்கு இடையே அசாதாரண சூழ்நிலை நிலவக்கூடாது என்பதற்காக மதுரை மாவட்டத்தில் நேற்றும் இன்றும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் முழுவதும் மொத்தம் 4000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் கோவில் முன்பு கோயில் வளாகத்தில் இந்து அமைப்பு மற்றும் பிஜேபியை சேர்ந்தவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் அணியாக திரண்டு ஒரு 100 பேர் வரை கோயில் முன்பு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேரிகார்டுகளை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தார்கள். அப்போது நீதிமன்றம் இன்று மாலை எங்களுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கொடுத்திருக்கிறது. ஆனால் எங்களுக்கு சாமி தரிசனம் செய்ய உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று காவல்துறையினரிடம் கேட்டுக்கொண்டார்கள். அப்போது 144 தடை உத்தரவு இருப்பதால் நீங்கள் கூட்டமாக இங்கு கோயிலுக்குள்ளே யாரும் செல்லக்கூடாது என்று காவல்துறையினர் தெரிவித்திருந்த நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் பேரிகார்டை தூக்கி எறிந்துவிட்டு உள்ளே சென்று தற்போது கோவில் வாசல் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து திருப்பரங்குன்றம் முன்பு பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.